Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் லெசன்ஸ் பார்க்க போறோம். இதுல முதல்ல பேசிக்கா நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா ஸ்கொயர்னா என்ன, ஸ்கொயர் ரூட்னா என்ன அப்படின்றது. இப்போ ஸ்கொயர் அப்படின்றது இப்போ 3யோட ஸ்கொயரை கண்டுபிடிங்க. வாட் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் 3 அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கொயர் ஆஃப் 3 என்னன்னு சொன்னாங்கன்னா 3யை வந்து 2 டைம்ஸ் எழுதி மல்டிபிள் பண்ணணும். 3 3s are 9 நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இதான் ஸ்கொயர் ஆஃப் 3. ஸ்கொயர் ஆஃப் 3 வந்து 9 தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரூட்ன்றது யூஸ்வலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்னன்னு கேட்டாங்கன்னா அது 3 அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஸ்கொயர் ஆஃப் 3 இப்படின்னு சென்டென்ஸா எழுதாம நம்ம வந்து இப்படி கூட எழுதலாம். 3 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 9. இது வந்து பேஸ், இதை வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், இது இதோட வேல்யூன்னு சொல்லுவோம். நம்ம சின்ன கிளாஸ்ல பிளஸ் வந்து ஈக்குவல்ல தாண்டி போனா மைனஸ் ஆகும், அதே மாதிரி மைனஸ் சைன் வந்து ஈக்குவல்ல தாண்டி போனா பிளஸ் ஆகும் அப்படின்லாம் படிச்சிருக்கோம்ல. அந்த மாதிரி ஸ்கொயரை வந்து ஈக்குவல்ல தாண்டி அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா இட் வில் பிகேம் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து ஸ்கொயர் ஆஃப் 3 9 இருந்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்னன்னு கேட்டாங்கன்னா 3 அப்படின்னு சொல்லணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து 9ன்றதை வந்து 3 × 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இது ஸ்கொயர் ரூட்டா இருக்கிறதுனால இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கலனா இது ஸ்கொயர் ரூட்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, இந்த இடத்துல கண்டிப்பா 2 போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை, போடலன்னா கூட ஸ்கொயர் தான். 2 3க்கு ஒரு 3 வந்து இந்த ரூட்ல இருந்து வெளில வந்துடும். இப்படிதான் ஸ்கொயர் ரூட்ல இருந்து அந்த நம்பரை வெளில எடுக்கணும். ஸ்கொயர் பண்ண சொன்னா அந்த நம்பரை அந்த நம்பராலே மல்டிபிள் பண்ணி எழுதிடணும். இதுதான் ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஸ்கொயர். ஸோ 20 வரைக்கும் ஸ்கொயர் தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 1 ஸ்கொயர்னா 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25, 6 6s are 36, 7 7s are 49, 8 8s are 64, 9 9s are 81, 10 10s are 100. இதே மாதிரி 20 வரைக்கும் நான் இங்கே ஸ்கொயர் எழுதியிருக்கேன். இது மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனா இப்போ 16 ஸ்கொயர் வேணும்னா 16 மல்டிபிள் பை 16 பண்ணோம்னா நமக்கு 256 அப்படின்னு கிடைக்கும். இது எழுதியாச்சா? இப்போ இதை கம்பேர் பண்ணி ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் இந்த ஸ்கொயர்ஸில் ஆன்சராக வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா அந்த நம்பரை நம்மளால ரூட்ல இருந்து வெளில எடுக்க முடியாது. அதாவது ரூட் ஆஃப் 121னா 11, ரூட் ஆஃப் 144னா 12 அப்படின்னு இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் வந்து ரூட் வேல்யூஸ் இருக்கு. அதனாலதான் இவங்களெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நம்பரோட ஸ்கொயரா இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ ரூட்டுக்குள்ள 2 இருந்துச்சுன்னா அதை வெளில எடுக்க முடியாது. ஆனால் ரூட்டுக்குள்ள 4 இருந்துச்சுன்னா அதை 2 2s சொல்லி வெளில எடுத்துடலாம். இந்த ஸ்கொயர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட இந்த வேல்யூஸ் எல்லாம் பாருங்களேன், 1 4 9 6 5 1 0 இதே தான் திருப்பி திருப்பி வரும். இதுல எந்த ஒரு ஆன்சருமே 2லயோ 3லயோ 7லயோ 8லயோ முடிஞ்சிருக்காது. அதனால முதல் ரூல், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நெவர் எண்ட் வித் 2 3 7 8. ஏதாவது ஒரு நம்பர் 2லயோ 3லயோ 7லயோ 8லயோ முடிஞ்சா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம டைரக்டா சொல்லிடலாம். அதே மாதிரி ஸ்கொயர் ஆஃப் அன் ஈவன் நம்பர் வந்து எப்பவுமே ஈவனாக தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், 2 4 6 8லாம் ஈவன் நம்பர். அதோட ஆன்சரை பாருங்களேன், 2ஓட ஸ்கொயர் 4, 4ஓட ஸ்கொயர் 16, 6ஓட ஸ்கொயர் 36, 8ஓட ஸ்கொயர் 64. ஒரு ஈவன் நம்பர் ஸ்கொயர் பண்ணால் ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஆட் நம்பர் எடுத்துக்கோங்க, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஆட் நம்பர் ஸ்கொயர் பண்ணும்போது வர ஆன்சர்லாம் ஆட் நம்பராக தானே இருக்குது. ஸோ அப்படி சொல்ல முடியும் நம்மளால, ஒரு ஆட் நம்பரோட ஸ்கொயர் ஆட் நம்பர் தான் அப்படின்னு சொல்லலாம். த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எண்ட் வித் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இப்போ இதில் வந்து 100 400, இதில் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பார்த்தா இங்கேயும் 2 zeros இருக்குது, இங்கேயும் 2 zeros இருக்குது. இப்போ 100 × 100 பண்ணோம்னா 10,000 வரும், அதில் 4 0 இருக்கும். அப்போ வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்தது, இப்போ 1000 அப்படின்னு வருது, இல்லை 10ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்துச்சுன்னா அவங்கள பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸில் முடிஞ்சாதான் அதை பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு நம்மளால சொல்ல முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் டிஜிட் ஆஃப் அ நம்பரும் யூனிட் டிஜிட் ஆஃப் த ஸ்கொயரும். அதாவது இப்போ இந்த நம்பர் வந்து 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வருதா, 11 ஸ்கொயர் பண்ணால் 121 வருது. அதாவது ஒரு நம்பர் 1ல முடிஞ்சா அதோட ஸ்கொயரும் 1ல தான் முடியும். ஈவன் 21 நீங்கள் ஸ்கொயர் பண்ணி பார்த்தா கூட 441 1ல தான் முடியும். ஸோ எந்த ஒரு நம்பர் 1ல முடிஞ்சிருந்தாலும் அதோட யூனிட் வந்து என்னதான் வரும், ஸ்கொயரோட யூனிட்டும் அதே 1 தான் வரும். அந்த மாதிரி வேற யாருக்காவது 1 யூனிட் பிளேஸ்ல வருதான்னு பார்த்தா 9 பாருங்க, 9 ஸ்கொயர் பண்ணால் 81 வருதா, 19 ஸ்கொயர் பண்ணால் 361 வருது. அப்போ ஒரு நம்பர் 1லயோ இல்லை 9லயோ முடிஞ்சிருந்ததுன்னா அதை ஸ்கொயர் பண்ணி வர்ற ஆன்சர் வந்து டெஃபினட்டாக 1ல தான் முடியும் அப்படின்னு நம்ம டைரெக்டாக சொல்லிக்கலாம். அதே மாதிரி 2ல முடிகிற எல்லா நம்பருக்கும் 4 தான் வரும். 2 4 வந்திருக்கா, 12க்கும் 4 தான் வருது. இந்த மாதிரி 24ம் 4 தான் வரும். இந்த மாதிரி 2ல முடிகிற எல்லா நம்பருக்கும் ஸ்கொயர் நம்பர் 4ல முடியும். இதே மாதிரி 8 பாருங்களேன்,
8 8s are 64ல முடிஞ்சிருக்கு பாருங்க. 18ம் 4ல முடியுது பாருங்க. ஸோ 2 இல்லைனா 8ல ஒரு நம்பர் ஃபினிஷ் ஆயிருந்துச்சுன்னா அவங்களோட பர்ஃபெக்டாக ஸ்கொயர் பண்ணி பார்த்தோம்னா அதோட யூனிட் பிளேஸில் 4 தான் இருக்கும். மாதிரி 3 வந்து 9ல முடிஞ்சிருக்கு, 13ம் 9ல முடிஞ்சிருக்கு. அப்போ 3ல முடிகிற நம்பரோட யூனிட் பிளேஸ் வந்து 9ல முடியும் ஸ்கொயர்ஸில். அதே மாதிரி 7 பாருங்க, 7 வந்து 49 வந்திருக்கு, 17க்கு 218 வந்திருக்கு. அப்போ 3யும் 7ம் யூனிட் பிளேஸில் இருந்தால் அவங்களோட ஸ்கொயர் நம்பர் 9ல தான் ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் 4ம் 6ம் பாருங்க, 4ம் 6ல தான் முடிஞ்சிருக்கு, 6ம் 6ல தான் முடிஞ்சிருக்கு. அப்போ 4லேயோ 6லேயோ ஃபினிஷ் ஆயிருந்துச்சுன்னா நம்மளோட யூனிட் டிஜிட் வந்து 6 தான் வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மாதிரி 5ல கம்ப்ளீட் ஆயிருக்க நம்பருக்கு 5 தான் யூனிட் டிஜிட். இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. ஏன்னா 1 + 9 10, 2 + 8 10, 3 + 7 10, 4 + 6ம் 10 தான். ஸோ இதை வந்து கரெக்டாக நம்மளால மேப் பண்ணி இதை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்க 5.1 எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Exercise 5.1ல முதல் question, what will be the unit digit of the squares of the following number? அதாவது இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணோம்னா இதோட யூனிட் பிளேஸ்ல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 81 × 81 பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும்ல, அதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. இந்த யூனிட் டிஜிட்டை பாருங்க 1. ஸோ 1ஓட யூனிட் டிஜிட் என்ன? 1 தான். இல்லை எனக்கு இந்த டேபிள் படிக்க கஷ்டமா இருக்குன்னா ஜஸ்ட் மைண்ட்ல 1 1 சார் என்னன்னு சொல்லுங்க. 1. அப்போ இது கண்டிப்பாக 1ல தான் முடியும். இப்போ இங்கே லாஸ்ட் டிஜிட் பாருங்க 2 இருக்கு. 2ஓட யூனிட் பிளேஸ் என்ன? 2ஓட யூனிட் பிளேஸ் 4ல தான் முடியும். இல்லைனா 2 2s are என்னன்னு யோசிச்சு பாருங்க. 4. அப்போ 4ன்னு எழுதிக்கோங்க. இங்கே லாஸ்ட் நம்பர் வந்து 9 இருக்கு. ஸோ 9ஓட யூனிட் டிஜிட் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம்? 1. அதனால இங்கே 1ன்னு எழுதிடலாம். அதாவது 799 × 799 மல்டிபிள் பண்ண வர்ற ஆன்சரோட யூனிட் டிஜிட் கேட்டிருக்காங்க. இந்த யூனிட் டிஜிட்டோட வேல்யூ வச்சு ஸ்கொயர் பண்ணி பார்த்தா வர ஆன்சர் தான் இங்கே வரும் நமக்கு டெஃபினட்டாக. ஸோ முடிஞ்சால் இந்த டேபிள் படிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ இங்கே வந்து 3853 இருக்கா? கடைசி நம்பரை போய் பாருங்க, இங்கே 3 இருக்கு. 3 3s are என்னன்னு சொல்லி பாருங்க. 3 3s are 9. அப்போ இது கண்டிப்பாக 9ல முடியும். இங்கே 4 இருக்கா? 4 4s are என்னது? 16. அப்போ கண்டிப்பாக 6ல முடியும். 7 7s are 49. ஸோ இது 9ல தான் கம்ப்ளீட் ஆகும். இங்கே 8 இருக்கு. 8 8s are 64. 4ல கம்ப்ளீட் ஆகும். 0 × 0 0 தான் ஃபினிஷ் ஆகும். இங்கே 6 இருக்கு. 6 6 are 36. 6ல முடியும். இங்கே கடைசி நம்பர் 5 இருக்கு. 5 5s are 25. கடைசி நம்பர் 5ல தான் ஃபினிஷ் ஆகும். அந்த யூனிட்டை மட்டும் ஸ்கொயர் பண்ணி அதில் வர யூனிட் நம்பர் எடுத்து எழுதிருங்க, ஆன்சர் சரியாக வந்துடும். இல்லைனா இந்த டேபிள்ல இருந்து கூட நீங்கள் எழுதலாம். இப்போ அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். the following numbers are not a perfect square. அவங்களே சொல்லிட்டாங்க இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அதோட ரீசன் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் பாருங்களேன், 7ல ஃபினிஷ் ஆயிருக்கு. இது பாருங்க 3ல ஃபினிஷ் ஆயிருக்கு. இது 8, இது 2, இது 2. இவங்கெல்லாம் வந்து ஜீரோஸில் இருக்காங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 2 3 7 8ல முடியாது. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூலே. இப்போ இந்த நம்பர் வந்து 7ல முடிஞ்சதுனால இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, இது 3ல எண்ட் ஆயிருக்கு, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது அப்படின்றத நம்ம ரீசனாக எழுதிடலாம். ஜீரோஸ்ன்னு வரும்போது இதில் 3 0 இருக்கு. அப்போ இது ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ், இதுவும் ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இதில் ஒரு 0 இருக்கு, ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்தால் தான் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்க முடியும். ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்தால் அது டெஃபினட்டாக பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. ஸோ இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. இதோட ரீசன் வந்து இதுதான். இது இப்படி எழுதினாலே போதும். ends with 7 இருக்குது, இது end with 3 இருக்குது. இதில் வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது. கிவ் த ரீசன் கேட்டாங்களே, இவங்க எல்லாருக்கும் இதான் ரீசன். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நெவர் end with 2 3 7 or 8 and the odd number of zeros. ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இப்படி எண்டிங்கில் வராது. இதில் 3 0 வந்திருக்கு, இதில் 1 0 வந்திருக்கு. இதில் 3 நம்பர் ஆஃப் ஜீரோஸை கவுண்ட் பண்ணியிருக்கணும். கவுண்ட் பண்ணால் கடைசி ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து அது டெஃபினட்டாக பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது அப்படின்றது அவங்க ரீசன். Question number 3ல the squares of which of the following would be a odd number? இதை ஸ்கொயர் பண்ணால் எந்த நம்பருக்குலாம் ஆட் நம்பர் ஆன்சரில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டியில் படித்தோம் இல்லையா, ஸ்கொயர் ஆஃப் அ ஆட் நம்பர் இஸ் ஆட் நம்பர். ஒரு ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் தான் ஆன்சர் ஆட் நம்பர் வரும். இது பாருங்க 1ன்னு வந்திருக்கு. 1ன்னா ஒரு ஆட் நம்பரில், அப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம் நமக்கு ஆட் நம்பர் தான் வரும். இங்கே பாருங்க 6 வந்துச்சு. 6 ஒரு ஈவன் நம்பர், அப்போ ஈவன் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் ஈவன் நம்பர் தான் வரும். இங்கே 9 வந்திருக்கு. 9ன்றது ஒரு ஆட் நம்பர் இல்லையா, அப்போ இவங்களோட ஸ்கொயரும் ஒரு ஆட் தான். இது வந்து ஈவன் நம்பர், ஏன்னா 4ல முடிஞ்சிருக்கு. அப்போ இவங்களோட ஸ்கொயர் கூட ஒரு ஈவன் நம்பர் தான். ஸோ கீழே இருக்கிறதுல எதோட ஸ்கொயர்லாம் ஆட்ல முடியும்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் தான் ஆட் நம்பர்ல முடியும். அதான் அவங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, அப்சர்வ் த பேட்டர்ன்ஸ் அண்ட் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஆர் டிஜிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இது உங்க புக்ல வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இது ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி இங்கே என்ன மிஸ்ஸிங்னு பார்க்கணும். இப்போ வந்து 11 ஸ்கொயர் 121 வந்திருக்கு. 121 ஸ்கொயர் அப்படின்றது வந்து 10201 எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு 0 வந்துருந்துச்சுன்னா இந்த 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு 0, இந்த 2க்கும் 1க்கும் நடுவில் ஒரு 0 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ 1க்கும் 1க்கும் நடுவில் இங்கே 2 0 இருக்கு அப்படின்னா
இந்த 121 அப்படின்ற நம்பர்ல இந்த இடத்துல 2 0, இந்த இடத்துல 2 0 இன்க்ளூட் ஆயிருக்கு. இப்போ 1க்கும் 1க்கும் நடுவில் இங்கே 3 0 இருந்துச்சுன்னா இந்த 121 அப்படின்ற நம்பர்ல இவங்க 2 பேருக்கு நடுவில் 3 0, இவங்க 2 பேருக்கு நடுவில் 3 0. இதான் பேட்டர்ன். இப்போ அதே மாதிரி 4 0 வந்துச்சுன்னா இங்க எவ்வளோ ஜீரோஸ் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ டெஃபினட்டா இங்க 4 0 வரும், இங்க 4 0 வரும். அதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின்ல வந்து 1 2 3 4 5 6 6 0 கொடுத்துருக்காங்க. 6 0 கொடுத்துட்டு இதோட ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 121ன்ற பேட்டர்ன்ல 1 போட்டு 1 2 3 4 5 6 zeros போட்டு 2 1 2 3 4 5 6 zeros போட்டு திருப்பியும் 1ன்னு எழுதுனா அதுதான் இதோட சரியான ஆன்சர். இதான் அவங்க கொடுத்துருந்த பேட்டர்ன். இதை ஃபாலோ பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் கொஸ்டின் நம்பர் 5 கூட இருக்கு. இங்கே ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 11 ஸ்கொயர் 121ன்னு தெரியும். 101க்கு அதே தான், ரெண்டுமே எழுதியாச்சு. இப்போ இதில் வந்து வெறும் ஜீரோஸ் மட்டும் இன்க்ளூட் ஆச்சு போச்சு இல்லை, இங்கே வந்து 1ம் இன்க்ளூட் ஆயிருக்கு. இது 1 0 1 0 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னா அது அவங்களே கொடுத்துட்டாங்க இங்கே. அதாவது 10 10 1 மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இல்லை, இது 10 10 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் 10 20 30 அதுக்கப்புறம் 21 அப்படின்னு வந்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட கொஸ்டின்ல. ஸோ இது எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து 2 1 இருந்ததுன்னா 20 வரைக்கும் எழுதியிருக்காங்க. இதில் வந்து 3 1 இருந்ததுன்னா இது வந்து 30 வரைக்கும் எழுதியிருக்காங்க. இப்போ இதில் வந்து 1 2 3 4 4 1 இருக்குல்ல, அப்போ இது வந்து 40 வரைக்கும் எழுதியிருப்பாங்க. அதாவது 10 20 30 40 இப்படி எழுதியிருப்பாங்க. எழுதிட்டு 40லேருந்து ரிவர்ஸில் 30 20 1 அப்படின்னு போட்டிருக்கணும். அதாவது முன்னாடி இருந்து இதை ரீட் பண்ணி பார்த்தா 1 0 2 0 3 0 வருது இல்லை, பின்னாடி இருந்து 1 0 2 0 3 0ன்னு வருது பாருங்க. இந்த பேட்டர்ன் தான் இங்கே ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து 10 20 30 40 50 வரைக்கும் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 5 வரைக்கும் எழுதியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இதில் 5 1 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1 2 3 4 5 1s யூஸ் பண்ணி மேலே என்ன போட்டிருப்பாங்க, ஸ்கொயர் போட்டிருந்தா தான் இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்திருக்கும். 6th கொஸ்டின்ல யூசிங் த கிவன் பேட்டர்ன் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 1 ஸ்கொயர்ட் + 2 ஸ்கொயர்ட் + 2 ஸ்கொயர்ட் வந்து 3 ஸ்கொயர்ட் அப்படின்னு வந்திருந்ததுன்னா 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் = 7 ஸ்கொயர். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த பேஸ் நம்பர் இங்கே 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு. 1 2 சார் இங்கே 2ன்னு மல்டிபிள் பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் 2வோட அடுத்த நம்பர் 3 ஸ்கொயர் நீங்கள் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பேட்டர்ன் நீங்கள் ஒர்க் அவுட் ஆதான்னு பாருங்க. இங்கே 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு. 2 3s are 6 இங்கே மல்டிபிள் பண்ணி போட்டுட்டு 6ஓட அடுத்த நம்பர் இங்கே எழுதியிருக்காங்க. இங்கே 3 இங்கே 4 3 4s are 12 போட்டாச்சு. 12க்கு அடுத்த நம்பர் 13. ஸோ முதல் 2 நம்பரை மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிட்டு இதோட அடுத்த நம்பர் இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் இருக்கு. அப்போ கண்டிப்பாக 4 5s are இங்கே 20 ஸ்கொயர் தான் வந்திருக்கும். 20க்கு அடுத்த நம்பர் இங்கே 21 வந்திருக்கு பாருங்க. இப்போ 5 ஸ்கொயர் கூட யாரை மல்டிபிள் பண்ணா இங்கே 13 வந்திருக்கும். 5 6 are 30. அப்போ 5 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர் + 30 ஸ்கொயர் பண்ணால் இங்கே 31 ஸ்கொயர் வந்திருக்கும். அப்போ 6 ஸ்கொயர் + 7 ஸ்கொயருக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 6 7s are 42. அப்போ இங்கே 42 ஸ்கொயரும் 42க்கு அடுத்த நம்பரான 43 ஸ்கொயரும் இங்கே எழுதியிருப்பாங்க. இதுதான் உங்களோட மிஸ்ஸிங் நம்பர்ஸ். வித்தவுட் ஆடிங் ஃபைண்ட் த சம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ல. இதை டைரெக்டாக ஆட் பண்ணாமல் இதோட ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு சின்ன பேசிக் பேட்டர்ன் இருக்கு. சம் ஆஃப் n ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் n ஆட் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா n ஸ்கொயர்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. இதை நான் ஒன்று மட்டும் ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே 9 இருக்கு, இங்கே 1 இருக்கு. 9 + 1 10, 7 + 3யும் 10 தான். இப்போ இது 25ன்னு வருது. அப்போ இதோட ஆன்சர் வந்து ஆக்சுவலாக 25. இந்த 25 அப்படின்றத நான் 5 ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம்ல. இதை நான் ஆட் பண்ணி தான் சொல்கிறேன். ஆனால் கொஸ்டின் உங்களை அவங்க ஆட் பண்ண சொல்லலை. ஆட் பண்ணாமலே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதாவது எத்தனை ஆட் நம்பர் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ண ஆன்சர் கிடைக்கும். அதாவது சம் ஆஃப் n ஆட் நம்பர் வந்து n ஸ்கொயர்ட் அப்படின்றது பேசிக் ரூல். இதில் வந்து இந்த ரூல் அப்ளை ஆகிறதுக்கு சம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். எல்லா ஆட் நம்பர்ஸும் கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ 1 3 5 7 எல்லா நம்பரும் இருக்குது கரெக்டாக. எத்தனை நம்பர் இருக்குன்னு மட்டும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 10 ஸ்கொயர் அப்படின்னு போடணும். எத்தனை நம்பர் இருக்கோ அதோட ஸ்கொயர் பண்ணணும். 10 ஸ்கொயர் பண்ணால் 100. அப்போ டெஃபினட்டாக இதை ஆட் பண்ணால் 100 தான் வரும். இது மாதிரி இங்கே பாருங்கள். இதை இப்படி கவுண்ட் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா ஆக்சுவலாக இந்த கடைசி நம்பர் கூட ஒரு 1 ஆட் பண்ணி டிவைடட் பை 2 கூட பண்ணலாம். இப்போ இங்கே 23 23 கிட்ட 1 ஆட் பண்ணால் 24 by 2 பண்ணால் கண்டிப்பாக இதில் 12 நம்பர்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்படி கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இதோட அடிஷன் வந்து டெஃபினட்டாக 12 ஸ்கொயர் தான். 12 12s are 144 அப்படின்றது நம்மளோட சரியான ஆன்சர். ஸோ இதே பேஸ் பண்ணி தான் அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க.
எக்ஸ்பிரஸ் 49 as a sum of 7 odd numbers அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா 49 அப்படின்றது 7ஓட ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 49 வந்து 7 odd numbers வச்சு ஆட் பண்ணி எழுதுங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 7 odd number எழுதுங்க. ஸோ 1 plus 3 plus 5 plus 7 plus 9 plus 11னா இப்போ 7 numbers எழுதணும். ஸோ 13 வரைக்கும். ஸோ 7 odd number கண்டினியூஸாக எழுதிட்டீங்கன்னா ஆட் பண்ணால் டெஃபினட்டாக 49 தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 121 as a sum of 11 odd numbers. இதில் வந்து sum of odd numberனு மட்டுமே கொஸ்டினில் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம யோசிச்சுக்கணும் 121 யாரோட ஸ்கொயர்னு, 11ஓட ஸ்கொயர் தானே. இப்போ 11 odd numbers நம்ம எழுதணும். அப்போ 121 அப்படின்றத 11 odd numbers எழுதுங்க. ஸோ இது வந்து 1 3 5 7 9 11 13 15 17 19 10 எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து 11. ஸோ 21 வரைக்கும் எழுதிடணும். ஸோ மொத்தம் 11 odd number எழுதிட்டோம் அப்படின்னா அது ஸ்கொயர் பண்ணால் 11 ஸ்கொயர் 121 நமக்கு டெஃபினட்டாக கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ஒரு கடைசி கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் பிட்வீன் த ஸ்கொயர் நம்பர்ஸ் n plus 1 ஸ்கொயர் அண்ட் n ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கேன். n plus 1 அப்படின்னா என்னோட அடுத்த நம்பர் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2 ஸ்கொயர்டும் 3 ஸ்கொயர்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஸ்கொயர்டுக்கும் 3 ஸ்கொயர்டுக்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலாக 3 ஸ்கொயர் தான் பெருசு இல்லையா. ஸோ 9ல இருந்து நம்ம 4 மைனஸ் பண்ணுவோம். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்காங்கன்னா இந்த 4லேருந்து 9 வரைக்கும் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்கறதா அர்த்தம். ஆக்சுவலாக 5 நம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ குட்டியாக இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ அதே மாதிரி இப்போ 5க்கும் 6க்கும் கேட்டாங்க. 5 ஸ்கொயர்டுக்கும் 6 ஸ்கொயர்டுக்கும் நடுவில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம 36ல இருந்து 25 மைனஸ் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து 11 கிடைக்குது. சரி, இதை கம்பேர் பண்ணி பாருங்களேன். இது வந்து நான் இந்த நம்பரே எழுதாம டேரக்டா இதுல இருந்து கொண்டு வர முடியுமா? டெஃபினட்டா கொண்டு வர முடியும். எப்படி தெரியுமா? இங்க இந்த ரெண்டுத்துலயும் ஸ்மால் நம்பர் யாரு? 2 தானே. இந்த 2 கூட ஒரு 2 மல்டிபிள் பண்ணிட்டு பிளஸ் 1 பண்ணிருக்காங்க. 2 2s are 4 plus 1 5 வந்திருக்கு பாருங்க. இங்க சின்ன நம்பர் 5 தானே. 5 கூட ஒரு 2 மல்டிபிள் பண்ணா 10 10 plus 1 11 வந்திருக்கு. இதுக்குன்ட்டு இல்லை, எல்லா சம்முக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ 11 ஸ்கொயரும் 12 ஸ்கொயரும் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 11 ஸ்கொயர் இருக்கு 12 ஸ்கொயர் இருக்கு. இன்பிட்வீன்ல எவ்வளோ நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா 144ல இருந்து 121 நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது 23 வருது. இப்போ 11 கூட 2 மல்டிபிள் பண்ணா 22, 22 கூட 1 ஆட் பண்ணா 23 வரும் தானே. ஸோ இதான் ப்ரொசீஜர். இப்போ n plus 1 ஸ்கொயரும் n ஸ்கொயருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா இது ரெண்டுத்துல சின்ன நம்பர் யாரு? n தானே. அப்போ இது 2n plus 1 வரும். இது ஆக்சுவலாக அந்த a plus b the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் அந்த ஃபார்முலா ஆக்சுவலாக அவங்க கண்டுபிடிச்சாங்க. இப்போ n plus 1 the whole square அப்படின்றது வந்து a squared plus b squared plus 2ab அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டோம்னா இங்கே ஒரு மைனஸ் n ஸ்கொயர் நம்ம கிட்ட இருக்கு. மைனஸ் n ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் என்ன ஆயிடுது? கேன்சல் ஆயிடுது. அப்போ 2n plus 1 நம்பர்ஸ் அங்கே இருக்கும் அப்படின்றது வந்து ஃபார்முலா, இதை டிரைவ் பண்ண ஃபார்முலா தான். அப்போ ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பருக்கு நடுவில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அந்த என்னோட மல்டிபிள் பை 2 பண்ணிட்டு பிளஸ் 1 நீங்க ஆட் பண்ணணும். how many numbers lie between the squares of the following numbers னு இந்த மாதிரி உங்களுக்கு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. அதாவது இப்போ 12ம் 13ம் இருந்துச்சுன்னா இந்த 12 ஸ்கொயருக்கும் இந்த 13 ஸ்கொயருக்கும் நடுவுல எவ்வளோ நம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட ஃபார்முலா என்ன? 2n plus 1 நம்பர்ஸ் இருப்பாங்க. இதுதான் உங்களோட n, இதுதான் உங்களோட n plus 1 அப்படின்னு யோசிக்கணும். அப்போ 2 into 12 plus 1 நம்பர்ஸ் இருப்பாங்க. இது வந்து 24 plus 1 டெஃபினட்டா 25 நம்பர்ஸ் லைட் பிட்வீன் them. இதை நீ டைரக்டா 13 ஸ்கொயர் பண்ணா 169, 12 ஸ்கொயர் பண்ணா 144, நான் மைனஸ் பண்ணி 25 போட்டால் கூட உனக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும், அதனால இப்படி பண்ணிடலாம் நம்ம. ஸோ 25 ஸ்கொயருக்கும் 26 ஸ்கொயருக்கும் நடுவில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுதான் நம்மளோட n, இது நம்மளோட n plus 1. நம்மளுக்கு நம்பர் லைஸ் பிட்வீனோட ஃபார்முலா என்ன? 2n plus 1. அப்போ 2 into 25 plus 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ 50 plus 1 நம்மளோட ஆன்சர் என்ன? 51. ஸோ 51 தான் கரெக்ட் ஆன்சர். அதே தான் கடைசி கொஸ்டினுக்கும் 99 ஸ்கொயருக்கும் 100 ஸ்கொயருக்கும் நடுவில் எவ்வளோ நம்பர்ஸ் லைஸ் பிட்வீன் கேட்டாங்கன்னா 2 into n plus 1. அப்போ 2 into 99 plus 1. இதில் ஸ்மால் நம்பர் தான் நீங்கள் எடுக்கணும் எப்போவுமே. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 198 plus 1 கிடைக்குது. ஸோ ஆட் பண்ணும்போது 199. அப்போ 199 லைஸ் பிட்வீன் them அப்படின்றது உங்களோட சரியான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.